வணக்கம் நேயர்களே. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு திரு கோவிந்தராஜ் சார் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இன்னைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கை பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்க சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். லாஸ்ட் வீடியோல ஒரு குழந்தையெல்லாம் கூப்பிட்டு அழகா டெமோ பண்ணீங்க. ஓகேங்க சூப்பரா இருந்துச்சு. ஓகேங்க மேடம். உங்களுக்கு என்ன கிளைண்ட்ஸ் இப்ப குழந்தைகளா வர ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குங்க சார். ஆமா மேடம், எல்லாரும் நெகட்டிவா இருக்கிறவங்கள பாசிட்டிவ் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஒரு புதுமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம். வெரி நைஸ் சார். நல்லா இருந்துச்சு அந்த வீடியோங்க சார். நன்றிங்க. இன்னைக்கு நானும் ஒரு புது டாபிக் தாங்க சார் கொண்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. வாஸ்துங்க சார். ஓகேங்க. வாஸ்துங்கிறப்ப எல்லாரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லைங்களாங்க சார்? கண்டிப்பா. நிறைய லட்சம் போட்டு வீடை வாங்கிடுறாங்க சார். வாஸ்துன்னு கதவை இங்க வைக்காத, ஜன்னல் இங்க வை, பாத்ரூமை தூக்கி அங்க மாத்துன்ட்டு மொத்தமா நம்மளோட பிளானவே கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ வாஸ்துங்கிறது எந்த அளவுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க சார். நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க. இப்போ வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கிரகங்களை ஒட்டித்தான் வாஸ்து வரும். அதுக்கு செவ்வாய் கிரகம் தான் வாஸ்து. செவ்வாய்ங்கிறது பூமியை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த பூமி பவரா இருக்குமா அப்படிங்கிறத மெயினா பார்க்கணும். நீங்க வீட்டை கட்டிட்டு இந்த செவுத்து இந்த பக்கம் வைக்கிறது, அந்த செவுத்து இந்த பக்கம் வைக்கிறதுனால எந்த வாஸ்து மாறிடாது. அந்த வாஸ்துங்கிற கிரகத்தோட சம்பந்தப்படும். செவ்வாய்ங்கிற கிரகம் சம்பந்தப்படும். ஏன்னா வாஸ்துனாவே செவ்வாய் தான். பூமிக்கான கிரகமும் செவ்வாய் தான். அப்ப நம்ம ஜன்னலை மாத்தி அங்கிட்டு வைக்கிறதுனால ஒரு மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் லாஜிக்கா எல்லாரும் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம். எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு தெரியாது. அது அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. எப்படி வாஸ்து இப்ப நீங்க இந்த ஜன்னலை மாத்தியோ வீட்டை இடிச்சோ வச்சவனே எப்படி மாறிடும்? அப்படி நீங்க மாத்திட்டவனே உங்களுக்கு எல்லாமே மாறி இருக்கா? யாராவது மாறி சொல்லியிருக்காங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு சில பேருக்கு மாறி இருந்தா எதனால மாறிதுன்னா, அந்த கிரகத்தோடைய பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல அவங்க இருந்தாங்கன்னா, அந்த செவ்வாய் கிரகத்தோடைய ஆக்டிவேஷன்ல அவங்க பாசிட்டிவா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த இடம் பாசிட்டிவா இருக்கனால அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். அப்ப இவங்க சொல்லும் போது அதை மாத்தினா சரியாகுமான்னு நினைப்பாங்க. அவங்க சொல்லலைனாலும் அது அவங்களுக்கு சரியாகிறது காரணம் என்னன்னா, அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் அவங்க இருக்கனால, அந்த கிரக திசைகளும் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறனால அவங்களுக்கு சக்சஸ் ஆகும். இப்படி ஆகும். ஆனா பொதுவா எல்லாருக்குமே அந்த வாஸ்து சரியாகுங்கிறதெல்லாம் நம்மளா ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். இதற்கு ஜன்னலை மாத்தி வைங்க, இது நடக்கும் அது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளா ஏற்படுத்தி சும்மா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறது. அப்போ நம்ம வாஸ்துங்கிறது நம்ம இங்க இருக்கிற செவுரு ஒண்ணு எக்ஸ்ட்ரா கட்டுறதுனாலயோ, இல்லாட்டி கதவோ ஜன்னலோ மாத்தி வைக்கிறதுனாலயோ, சமையல் அறைய மாத்தி வைக்கிறதுனாலயோ நம்மளுடைய வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது போகாதுங்கிறீங்களா? எல்லாத்துக்குமே தோஷம் இருக்கு. அதனாலதான் செவ்வாய் கிரகங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. அப்ப உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே செவ்வாய் தோஷத்துல தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வாஸ்து பிரகாரம் இல்லாம தான் இருக்கிறாங்க. யாருக்கு வாஸ்து இல்லைன்னு சொல்றீங்க? வாஸ்துங்கிறது நம்ம பூமியில இருந்து வரக்கூடிய எனர்ஜியை தான் வாஸ்துன்னு நம்ம சொல்றோம். உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே எனர்ஜி பவர் ஆக்டிவேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை நம்ம வாஸ்துன்னு இடத்த வச்சு நமக்கு கால்குலேஷன் போட்டுட்டு இந்த இதை மாத்தீங்கன்னா சரியாகுங்கிறதெல்லாம் நம்மளா ஏற்படுத்தின விஷயமானே தவிர அப்படியெல்லாம் கிடையாது. வாஸ்துங்கிறத பொதுவாக அது ஒரு அடிப்படையான விஷயத்த தெற்கு வாசல், மேற்கு வாசல், வடக்கு வாசல்னா இப்போ உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே தெற்கு மேற்கு வருதுன்னா கிழக்கு வடக்கு மட்டும் பார்த்தா மற்றவங்களாம் வசதியா இல்லாமல் இருக்கிறாங்களா, வசதியா இருக்கிறவங்க இருக்காங்களா? ரெண்டு பேரும் இருக்கிறதான இந்த மக்கள் தொகையில இந்த நாட்டுல இருக்கிறாங்க. ரெண்டுமே இருக்கத்தானே செய்யுது. வசதியா இருக்கிறதுக்கு காரணம்னா வசதி உள்ளவங்களுக்கு பணம் இருக்கனால அது சொன்னா சரிங்கிறதுக்காக வாஸ்து சரி பண்றாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பூமியில தானே அவங்களும் வாழ்றாங்க. என்கிட்ட பணம் இருக்கிறனால இந்த ஜன்னலை எடுத்துக்கிட்டு வைங்கன்னு சொல்றதுக்காக சரி இதை வாஸ்து சரியா இருக்கும் செஞ்சா சரியாகுங்கிறதுக்காக தான் செய்யறாங்களே தவிர மற்றபடி எல்லாம் மாற்றத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பூமியில நம்மளுடைய எனர்ஜி பவர் பூமியில தான் இருக்கிறதே தவிர அந்த பூமியில வேவு வெளியில போக போகத்தான் அந்த வீட்டோட எனர்ஜி பவர் நல்லா இருக்கும். பூமியில இருந்து வீடு கட்டுறது, பூமியில நம்ம இறந்த ஜீவராசிகள் நமக்கு தெரியாது. நம்ம அந்த இடத்துல வீட்டை கட்டிட்டோம், நம்ம வாஸ்து பிரகாரம் கட்டி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம குடியிருக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்க வாஸ்து பிரகாரம் வீடு கட்டி இருந்தாலும் அவங்க சொல்லியிருந்தாலும் அந்த பூமியில இறந்த ஜீவர்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உடம்புல ரேஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உடல்ல நோய் ஏற்படும் ஆட்டோமேட்டிக்கா.
அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி பவர் பூரா அவங்க உடல் ரீதியா ஏற்பட்டிருக்கும். அவங்க வீடு மட்டும் நினைச்சா வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்கும், நமக்கு எந்த தொந்தரவும் இல்லைம்பாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க கேளுங்க. நோயில இருப்பாங்க, கடல்ல இல்லைங்க சார், இருப்பாங்க. இப்ப வந்துட்டு வீடு நம்ம வந்து பார்த்துதான் வாங்குறோம். மனை எப்படி இருக்குதுன்னுலாம் பாக்குறோம். வாஸ்து பூஜை வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே போட்டுதான் வாங்குறோம். அப்படி நம்ம செய்யறப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த பூமியில இருந்து வர்ற ரைஸ்னால வீடு வந்துட்டு பாதிக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவா மாறும் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு நம்மளுக்கு? அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் நம்மளுக்கு? இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த பூமி பூஜையில போட்டுதான் நம்ம செய்யறோம். நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல முதல்ல என்ன இருந்துச்சுன்னுலாம் தெரியாது நம்மளுக்கு. அந்த இடத்துல நாங்க இப்ப வீட்டை கட்டிட்டோம். அதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? கடன் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா கடன் ஏற்படும், உடம்புல நோய் ஏற்படும். நம்ம வாஸ்து பிரகாரம் தான் கட்டியிருப்போங்க. வாஸ்து பிரகாரம் கட்டின மாதிரி எத்தனை வீடு அடமானத்துல இருக்கு, எத்தனை பேர் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வாஸ்து பிரகாரம் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் மற்ற கிரகங்கள் ஒன்றும் செய்யாதா? நம்ம வாஸ்து பிரகாரம் வீட்டுல இருக்கிறோம், கிரகங்கள் ஒன்றும் செய்யாதா? அப்புறம் ஏன் 7.5 சனிக்கு வந்து பயப்படுறோம், ஜென்ம சனியை சென்று பயப்படுறோம், ஏன் சனி தேசம் நடக்குதுன்னா ஏன் பயப்படுறோம்? நம்மளுடைய அறியாமையினால நம்மளே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். உண்மையிலுமே அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. கிரகங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்ம இருப்போம். வாஸ்து எல்லாம் அதுக்குள்ளதான் வரும். அதுக்காகத்தான் வாஸ்துங்கிற கிரகமே செவ்வாயின்னு வச்சிருக்காங்க, அதுக்குதான் பூமின்னு வச்சிருக்காங்க. அதுக்குதான் நம்ம அந்த பூமியில குடியிருக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூமி வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் வாஸ்துங்கிறதே. அந்த மாதிரி பவர் நம்ம ஏற்படுத்துறோம், நம்ம அந்த மாதிரி தான் ஏற்படுத்துறோம். இப்ப எதுக்கு நம்ம போர் போடும்போது எதுக்கு ஒவ்வொரு இடமா செக் பண்றோம், எங்க தண்ணி வருதுன்னு பாக்குறோம் இல்லையா? எதுக்கு பாக்குறோம்? ஏதோ ஒரு இடத்துல நீரோட்டம் செக் பண்றோம் இல்ல, எல்லா இடமும் செக் பண்றோம். இந்த இடத்துலதான் நீரோட்டம் இருக்குன்னு பார்த்து தானே போர் போடுறோம். அதே மாதிரி அந்த பூமி அந்த இடம் பூரா பாசிட்டிவா இருக்குதா, அதுதான் வாஸ்து. அந்த பூமி நெகட்டிவா இருக்குன்னா ஜீவராசியோட எனர்ஜி, இறந்த ஜீவராசியோட மனிதனாவும் இருக்கலாம், மிருகமாவும் இருக்கலாம், எந்த ஜீவனாவும் இருக்கலாம். எந்த ஜீவன் அந்த இடத்துல இறந்துச்சோ, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷனை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சூசைட் பண்ணியிருக்கலாங்க, வெட்டி இருப்பாங்க, இறந்துருப்பான், அதை அந்த இடத்துல புதைச்சிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அதோடைய நெகட்டிவ், அதைத்தான் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறோம். அதோட ஆன்மா எனர்ஜி பவர் வந்து உடம்புல மேல இருந்து ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், பூமியில இருந்து அதை மேல போய்கிட்டே இருக்கும். இப்ப மனுஷன் இறந்தானா பூமியில தான் நம்ம புதைக்கிறோம். அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது நம்ம உள் வாங்கிக்குது நம்மளையே. அப்ப அதுல இறந்தவனை வந்து பூமி வந்து மேல போகுதா இல்லையா? அப்ப நம்ம வாஸ்தை வந்து எப்படி நீங்க வாஸ்து அதை கண்ட்ரோல் பண்ணும்? எந்த வாஸ்து எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை வந்து நம்மளா ஏற்படுத்துது. பூமியில இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வந்து என்ன, அந்த இடத்துல யார் குடியிருந்து சூசைட் பண்ணியிருக்காங்களோ, இல்ல பாம்புகள் வந்து இப்போ நம்ம வீடு கட்டும் போது பாம்பு அடிச்சு கொண்டு இருந்தாங்களோ, அதோட வைப்ரேஷன் வந்து உடம்புல ரேஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த வீடு பூரா. அப்ப அந்த வீடு பூரா அந்த ரேஸ் ஆக நமக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு சொல்லி வாஸ்தை பார்க்கலாம்னு சொல்லி ஜன்னலை மாத்துவோம், கடையை மாத்துவோம், வீட்டை மாத்துவோம். எதை மாத்தினாலும் சரியாகாது. ஏன் சரியாகாதுன்னா இந்த பிளானட்டோடைய, இப்ப சாபம்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த கிரகங்களுடைய, இப்ப பாம்புன்னு சொல்றோம், அந்த பாம்போடைய சாபம் அதை உடம்புல ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டுல. அப்ப மனநிலை பாதிக்கப்படுறது, இது எல்லாமே சுத்தி தான் இருக்கும். நம்ம வீட்டை மட்டும் வாஸ்து பிரகாரம் கட்டிட்டு நமக்கு ஒண்ணும் வராதுங்கிறதெல்லாம் வந்து சும்மா வெறும் நம்ம வேஸ்ட். அந்த மாதிரி யாராவது நான் வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா கேளுங்க, சொல்லவே மாட்டாங்க. லட்சத்துல ஒருத்தர் வேணா சொல்லலாம், அவங்களுக்கு அந்த தெய்வ சக்தி இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கிரக பாதிப்புகள் இருக்குல்ல, அந்த கிரக பாதிப்புல இருந்து தப்பிச்சுக்கலாம்ல. நம்ம தான் வாஸ்து பிரகாரம் கட்டிட்டு நமக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருந்துடலாம்ல. ஏன் பிரச்சனையோட இருக்கிறாங்க? இதுதான் மெயின் காரணம். இதெல்லாம் தெரியாமே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பூமி இருக்கா, அந்த பூமி வந்து நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கா? பாசிட்டிவ் வைப்ரேஷன்னா அந்த செவ்வாய் கிரகத்தோட எனர்ஜி பவர் மங்களகரம்னு சொல்லும்போது அந்த பவர் பாசிட்டிவா இருக்கும். அப்ப செவ்வாய் கிரகத்தோடைய பவர்ஃபுல்லா நமக்கு வந்து பாசிட்டிவா இயங்குறதுனாலதான் மங்களகாரம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, செவ்வாய் பகவான. அப்ப அந்த இடத்துல மங்களம் உண்டாகணும் அப்படின்னா அந்த செவ்வாய் கிரகத்தோடைய ஆதிக்கம் அந்த பூமியில வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த பூமியில அந்த வீடு கட்டினாலும் சரி, ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, மங்களகரமா சக்சஸ் ஆகும். மற்றபடி நீங்க வந்து எந்த விஷயத்தை எடுத்தீங்கனாலும் தடையாத்தான் இருக்கும். சார், இப்ப வந்து சொந்த வீட்டுக்காரங்க வாஸ்துல பார்க்க முடியும். இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறோம், வீடு இன்னொருத்தர் பேர்ல இருக்கும், நம்ம வந்து சும்மா 2 வருஷத்துக்கு இருப்போம், 1 வருஷத்துக்கு இருப்போம். நம்ம எப்படிங்க சார் அந்த வாஸ்துலா பார்த்து குடியிருக்க முடியும்? நீங்க நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க, கரெக்ட். நம்ம வாஸ்து பார்க்கணுமாங்கிறீங்க. நீங்க வாஸ்து பார்க்க வேண்டியதே கிடையாதுன்னு நான் சொல்றேன். நம்மளே வாடகைக்கு இருக்கிறோம், இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு மாறுவோம். இப்படிதான் நம்ம லைஃப் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இருக்க வரையிலும் அந்த வீட்டோட நெகட்டிவ், அந்த வாஸ்து கோளாறு இருக்கிற வீட்டுல நம்ம இருந்தா
நமக்கு அந்த பாதிப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது மைண்ட்ல தோணும். நம்ம போறதான் போறோம் வாஸ்து புராண வீடுல. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி இருக்குமாங்கிறத சொல்ல முடியாது. அப்ப நமக்கு தேவைப்படும், நமக்கு அந்த வாஸ்துமான வீட்டுல போயிட்டோம், இப்ப அந்த வாஸ்து பிரகாரம் இல்ல, அந்த வீட்டுல நம்ம போயிட்டோம், குடி போயிட்டோம், நமக்கு அதோட எஃபெக்ட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு வாஸ்து பத்தி நீ கவலையே படாம அந்த வாஸ்துக்கு உண்டான பவரை கொடுத்துட்டோம்னா அந்த வாஸ்துங்கிற எனர்ஜி நெகட்டிவே வீட்டுக்குள்ள இருக்காது. அப்ப நீங்க அந்த வாஸ்து பத்தியே கவலைப்பட வேண்டியது இல்லை. ஓகேங்க சார். இப்ப வந்துட்டு நம்ம அந்த இடம் நெகட்டிவா இருக்கும், அதுக்கு மேல நம்மளும் வாஸ்து பார்த்து வீடு கட்டியாச்சு, அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை ஆகட்டும், திருமண தடைகள், இப்படி எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. இப்போ இதுக்கு என்ன ரெமெடி நம்ம சொல்லலாம் நேயர்களுக்கு? நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெமெடி என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிற வீடு வந்து நீங்க போகாததுக்கு முன்னாடியோ இல்ல போகிறதுக்கு முன்னாடியோ அந்த இருக்கிற வீட்டை வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்குதாங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். மெயினா வந்து அதை நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்ப நீங்க உங்களுக்கு செக் பண்ணி பார்க்க தெரியலைங்களா, நீங்க அந்த வீட்டோட போட்டோ முன்னு அனுப்புனீங்கன்னா நான் டக்குன்னு செக் பண்ணி பார்த்து இந்த வீடு நெகட்டிவா இருக்கு, இந்த வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லிடுவேன். ஈஸியா மெத்தேடு முடிஞ்சிடும். நீங்க குடி போயிட்டு அப்புறமேலே பணத்தை விரயம் பண்ணிட்டு இது பண்றதை காட்டிலையும் நீங்க இந்த வீட்டுக்கு போறீங்கன்னா அந்த வீட்டுக்கு போறீங்கன்னா வாசல் போறத ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா இது நெகட்டிவான வீடு, நீங்க போகாதீங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கலாம். இன்கேஸ் நெகட்டிவ் வீட்டுக்கு நாங்க போக வேண்டிய சூழ்நிலை, நானே சொந்த வீடு அங்கதான் இருந்தே ஆகணும், அந்த சொந்த வீட்டெல்லாம் நாங்க விட்டுட்டு போக முடியாது, அதுக்கு என்னங்க சார் ரெமெடி? அதுக்கு நீங்க ஒன்றும் கவலைப்பட இல்லை. நீங்க அங்க அந்த வீட்டை போக முடியாதுன்னா அதுக்குண்டான ரெமெடி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எனர்ஜி பவர்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். அப்ப அந்த வீட்டோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில தள்ளும். நம்ம கொடுக்குற பவர் கொடுத்தவனே, நான் கொடுத்த பவர் கொடுத்தவனே நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில தள்ளும். எப்படி அது போகும் அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் வரும். இப்ப நம்ம போன் வந்து டக்குன்னு ஆன் பண்ணோம்னா எல்லா பக்கமும் ரீச் ஆகுது தெரியுங்களா? அதே மாதிரி நான் கொடுத்த அடுத்த செகண்ட் ஆக்டிவேஷன் ஆயிரும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போயிடும். அந்த மாதிரி நம்ம எனர்ஜி பவரை நம்ம வந்து கொடுத்துருவோம். அப்ப கொடுத்தவனே அந்த நெகட்டிவ் வெளியில போனவனே அவங்க வாஸ்து பத்தியே கவலைப்பட வேண்டியதில்லை, வேற இதை பத்தியே அவங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேயர்களே, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல நம்ம சொன்ன விஷயங்களை கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்ல சங்கடமோ அந்த வீட்டுல இருக்க முடியாத சூழ்நிலைன்னா அதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க கேட்டீங்கன்னா அதை கிளீனா நம்ம அதை பத்தி சொல்லிடுவோம். சப்போஸ் நம்ம அதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு அப்பாயின்மெண்ட்னா கீழே இருக்க நம்பர்ல வந்து கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? நேயர்களே, இந்த வீடியோல நம்ம முக்கியமா இன்னைக்கு பார்த்தது என்னன்னா வாஸ்து. நம்ம சொந்தமா இத்தனை லட்சம் போட்டு வீடு கட்டிட்டோம், இல்லாட்டி வாடகை வீட்டுக்கு போறோம் இருக்கிற சூழ்நிலையில இத்தனை நாளா நம்ம இந்த இடத்த இடிக்கணுமா இல்லாட்டி இந்த இடத்த மாத்தி வைக்கணுமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க. சார் வந்து இன்னைக்கு சொல்லிட்டாரு, இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துலயே இருக்கட்டும், எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம், இடிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அவர் கொடுக்குற எனர்ஜி பவர் பாக்ஸ் மட்டும் நீங்க ஒட்டினீங்கன்னா போதும், வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜில வெளியில போயிட்டு அந்த வீடை பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரியும்னா கீழே ஸ்க்ராலிங்ல போல நம்பருக்கு சார் கிட்ட நீங்க பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அடுத்து இன்னொரு புது வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்கள் எம்ஜி சுபாஷினி. நன்றி நேயர்களே, வணக்கம் சார். நன்றி மேடம். நன்றி.